சார் டேக் போகலாமா? ஓகே கேமரா ரோலிங் ஆக்ஷன். வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு மக்கள் வித் மணி. இது நாள் வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாருமே சொசைட்டியில் ஒரு பாட்டாக இருந்தவங்க. அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி யாரை பார்க்க போகிறோன்னா மியூசிக் டைரக்டரான மிஸ்டர் விஸ்வா. வெல்கம் விஸ்வா. ஓகே விஸ்வா, நம்ம கேள்விக்குள்ளே போகலாமா? முதல் கேள்வி எல்லாருமே நார்மலாக கேட்குறேன், பெருசாக ஒன்றும் இல்லை. உங்கள் சக்ஸஸுக்கு காரணம் என்ன விஸ்வா? ஹார்ட் ஒர்க். சூப்பர் சார், நீங்கள் ஒரு வாரத்தில் முடிப்பீங்கன்னு நினச்சே பார்க்கல. இல்லை, அப்புறம் இன்னொரு செகண்ட் கேள்வி சும்மா சின்னதாக தான். அது என்னென்னா, எவ்வளவோ படங்கள் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் அதில் எவ்வளவோ படங்கள் ஹிட்டாகவும் ஆயிருக்கு. ஐ மீன் மியூசிக் டைரக்டராக பண்ணி உங்களுக்கு அதில் பிடிச்சது எந்த ஹீரோ கூட நடித்தது ரொம்ப பிடிச்சிருந்தது? எனக்கு ஹீரோனா பிடிக்காது, ஆனால் ஹீரோனா ரொம்ப பிடிக்கும். நம்ம வேறு ட்ராக்கில் போய்ட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். சரி, ஒன்றும் இல்லை. மூணாவது கேள்வி தான், கொஞ்சம் சீரியஸான கொஷின் தான். எவ்வளவோ மாற்றங்கள் இங்கே வந்திருக்கு, இல்லை சொசைட்டியில் எவ்வளவோ மாற்றங்கள் வந்திருக்கு. இன்னும் இந்த சொசைட்டியில் என்ன மாறும்னு நினைக்கிங்க விஸ்வா? நீலாம் ராசியே இல்லாதவன்டா. நான் சொன்னதை பண்ணா வச்சு உன்னை ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன். நீலாம் ஸ்கூலுக்கு போய் என்னத்தடா பண்ணுங்க போகிறேன்? டேய் டேய் பொடிப்பா இல்லை, என்னடா அழுதுகிட்டு இருக்க? நீ என்ன அழுதாலும் நான் உன்னை ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேன். நீலாம் ஸ்கூலுக்கு போய் என்னத்தடா பிடுங்க போகிற? பிறக்கும்போதே உன் அப்பா அம்மா முழுங்கிட்டு தானே பிறந்த. நீலாம் ராசியே இல்லாதவன்டா. நான் சொன்னதை பண்ணா வச்சு உன்னை ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன். இப்போ போய் சிகரெட் வாங்கிட்டு வா. ஒரு சிகரெட் தாங்களேன். அம்மா, அப்பா, என்னால் முடியலம்மா. எனக்கு பயமாக இருக்கு. எல்லாரும் ஏதேதோ சொல்கிறாங்க. எல்லாரும் என்னை யூஸ் பண்ணுறாங்க. எனக்கு கரெக்டாக தப்பான்னு கூட தெரில. நான் போகிறேம்மா. என்னால் இனி இங்கே இருக்க முடியாது. நீங்கள் மட்டும் எனக்கு துணைக்கு வந்துடுங்க. அது போதும் எனக்கு. டேய் இந்த எங்கே போகிற? இந்த சிகரெட் வாங்கிட்டு வா. வாங்கிட்டு வாடா. டேய் டேய்
சைல்டு அபியூஸ். இது தினசரி செய்தியாக மாறிட்டு வருது. இதுக்கு இவங்க தான் காரணம் அவங்க தான் காரணம்னு சொல்லிட்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் பழி போடுறத விட இதுக்கு நம்ம தான் பொறுப்பேற்றுக்கணும். உன்னால் முடியாது, உனக்கு வராது அப்படின்னு சொல்லி நம்ம குழந்தைங்களோட மனசை நோகடிக்கிறதே ஒரு சைல்டு அபியூஸ் தான். முன்மாதிரியாக இருக்க வேண்டிய பேரண்ட்ஸ் அண்ட் சொசைட்டியுமே எப்படி தவறாக நடக்கிறதே ஒரு சைல்டு அபியூஸ் தான். மாற்றத்தை நம்மக்கிட்ட இருந்தே கொண்டு வரலாமே. தேங்க்யூ. கட். டேக் ஓகே. குட்.